வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பாலக் பன்னீர் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு அளவு பாலக்கீரை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். தண்டு இல்லாமல் இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது கீரையை அதில் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் மட்டும்தான் நம்ம இந்த கீரையை பாயில் பண்ணணும். கீரை நல்லா மூழ்கிறது போல் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். பாலக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. பாலக்கீரை கிடைக்கும்போது நீங்கள் இது போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீரையை எடுத்துடலாம். பாலக்கீரையை எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு 4 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து முதல்ல இது போல் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கீரையை சேர்த்து இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு 400 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கிறேன். பன்னீர் துண்டுகள் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு 4-5 பல் பூண்டை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியதான். மீடியம் சைஸ் ஆனியனே போதும். ஒரு பாதி அளவு தக்காளி பழமும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியதான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா பார்க்கும்போதே நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்துக்கணும். உங்ககிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. அது கண்டிப்பாக ஹோட்டல்ஸில் சேர்ப்பாங்க. இப்போது குக்கிங் க்ரீம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட குக்கிங் க்ரீம் இல்லை அப்படின்னா திக்கான தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். ஹோட்டலில் கண்டிப்பாக இந்த குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாலக் பன்னீருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அதுதான். அது இல்லைனாலும் தேங்காய் பால் வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பன்னீர் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சாலே சூப்பரான பாலக் பன்னீர் நமக்கு ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நமக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பச்சை நிறத்தில் சூப்பராக பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக குக்கிங் க்ரீம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்பாத்தி, நான் இது கூடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.